வணக்கம். கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர். நம்ம இன்னைக்கு வீடியோஸில் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, நம்ம ரியல் எஸ்டேட்டில் அல்லது நம்ம வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர் நீங்கள் இடம் வீட்டு மனைகளை எப்படி பார்த்து வாங்க வேண்டும், வீட்டு மனைகளை நம்ம எப்படி நல்ல பிளாட்டாக எப்படி பார்த்து வாங்கணும்னு சொல்லி நம்ம வியூவர்ஸ்க்கு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம ஒரு ஆலோசனை கொடுக்கலான்னு சொல்லி நம்ம இந்த வீடியோஸில் லைனில் வந்திருக்கோம். எப்படி நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு எப்படி நம்ம பார்த்து வாங்கணும் ஒரு வீட்டு மனை நீங்கள் இப்போ வாங்க போகிறீங்க. நம்ம ஒரு வீட்டு மனை வாங்க போகிறோன்னா நம்ம எப்படி அதை முதல் பார்க்கணும். ஒரு இடத்த போய் பார்க்க போகிறோம். அப்போ நம்ம பார்க்கும்போது அந்த வீட்டு மனை நம்ம திசையை பார்க்கணும். அது எந்த திசையை பார்த்து அந்த வீட்டு மனை அமைஞ்சிருக்கு அப்படி நம்ம பார்க்கணும். ஒரு இடம் வீட்டு மனை நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி அந்த லேண்டை தேர்வு பண்ணணும் அப்படி நம்ம நினைக்கும் போது நம்ம என்ன செய்யணும், திசை, அந்த வீட்டு மனை எந்த திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு அப்படி நம்ம பார்க்கணும். அதில் என்ன நம்ம பார்க்கக்கூடியது, நமக்கு வீட்டு மனைகள், நல்ல வீட்டு மனைகள் நம்ம சொல்லும்போது வடக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கா இல்லை கிழக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கா அப்படி நம்ம பார்க்கணும். நம்ம நல்ல ஒரு வீட்டு மனை, நம்ம ப்ராப்பர்ட்டி நம்ம வாங்க போகிறோம்னா நம்ம என்ன பார்க்கணும்னா, கிழக்கு திசை பார்த்து இந்த வீட்டு மனை நமக்கு அமைஞ்சிருக்கா இல்லைன்னா வடக்கு பார்த்து. ஏன்னா ரெண்டு திசை தான் நமக்கு, எல்லாமே நல்ல திசை தான். ஆனால் அந்த வீடு கட்டுறதுக்கு விற்பனை, அந்த லேண்டை நமக்கு வாங்கி ரெண்டாவது விற்பனை பண்ணதுக்கும் நமக்கு அந்த கிழக்கு வடக்கு அந்த திசையில் அமைஞ்ச வீட்டு மனைகள்னால் ரெண்டாவது நீங்கள் ஒரு தேவைக்கு சேல்ஸ் பண்ணும்போது உடனே உங்களுக்கு சேல்ஸ் ஆகிரும். அப்போ நம்ம ஒரு இடம் பார்க்க போகிறோன்னா, நம்ம வாங்கிறதுக்கு ஒரு இடத்த நம்ம போய் பார்க்க போகிறோம்னா நம்ம என்ன பண்ணணும், கிழக்கு திசையாக இருக்கா இல்லை நமக்கு வடக்கு பக்கம் பார்த்துருக்கு அப்படி நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடியது அந்த வீட்டு மனை எத்தனை அடி பாதையில் அமைஞ்சிருக்கு. நம்ம அந்த வீட்டு மனை உங்களுக்கு எத்தனை அடி பாதை. பொதுவாக நமக்கு பழைய பிளாட்டுனா உங்களுக்கு 20 அடி பாதை அமைப்பாங்க. 2016க்கு முன்னோட பிளாட்டுனா உங்களுக்கு 20 அடி பாதை, அப்புறம் 16 அடி பாதை இருக்கும், 18 அடி பாதை இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு பிளாட்டு போடக்கூடிய இடத்துல 16 அடி அமைக்கிறாங்க. நமக்கு பாதை எப்படி இருக்குது, ரெண்டு பக்கம் பாதை இருக்கா. உங்களுக்கு கார்னர் பிளாட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல பிளாட்டு நம்ம சொல்லலாம். அதுவும் கார்னர் பிளாட்டு நீங்கள் பார்த்து வாங்கும்போது வடக்கு கிழக்கு அப்படி பார்த்து நீங்கள் வாங்கலாம். கார்னர் பிளாட்டாக பார்த்து வாங்கலாம். இப்படி பார்த்து நம்ம வாங்கும்போது அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த வீட்டு மனை உங்களுக்கு என்றைக்கும் ஒரு செழிப்பான ஒரு நல்ல மதிப்புள்ள வீட்டு மனையாக அமையும். நம்ம பார்த்தோம் எந்த திசையை பார்த்த வீட்டு மனை வாங்கணும் நம்ம இது பண்ணுவோம். ரெண்டாவது நம்ம பாதையை பார்க்குறோம். மூணாவது ஒன்று நம்ம பார்க்குறது, அந்த லேண்டு வாங்கும்போது பக்கத்தில் வீடுகள் இருக்கா. ரெண்டாவது அதுக்கு அடுத்தது மின்சார வசதி அந்த லேண்டு பக்கத்தில் இருக்கா அப்படி பார்க்கணும். அந்த பக்கத்தில் என்ன செய்யணும், மின்சார வசதி இருக்கா அப்படி பார்க்கணும். சுற்றி வீடு இருக்கா அப்படி பார்க்கணும். மின்சார வசதி போஸ்ட் இருக்கா அப்படி பார்க்கணும். பஞ்சாயத்து பைப்பு கனெக்ஷன் உங்களுக்கு போகுதா அப்படி பார்க்கணும். இந்த வசதிகளால் நீங்களே பார்க்கலாம். நம்ம பார்த்தது வீட்டு மனை வாங்கும்போது எப்படி பார்த்து வாங்கணும், திசை, எந்த திசையை பார்த்து இந்த வீட்டு மனை அமைஞ்சிருக்கு அப்படி பார்க்கணும். ரெண்டாவது நம்ம பார்க்க பாதையை பார்க்குறோம். மூணாவது முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது வில்லங்கம் பார்க்கணும். லேண்டுகள் நம்ம வாங்கும்போது உங்களுக்கு என்னது, இடங்களை தான் பார்க்குறோம். இந்த சுற்றி வீடுகள் இருக்கா, இபி போஸ்ட் வசதி இருக்கா, எந்த திசையை பார்த்துருக்கு, இப்படி நம்ம இடங்களை நல்லா பார்க்கணும். அப்புறம் ஒரு இடம் நீங்கள் வாங்க போகிறீங்க, அட்வான்ஸ் கொடுக்க போகிறீங்கன்னா நம்ம என்ன செய்யணும்னா, அந்த வீட்டு மனையை சுற்றிலும் என்னதெல்லாம் இருக்குது ஏறி பார்க்கணும். நீங்கள் வீட்டு லேண்டு பக்கத்துலேயே நம்ம வீடு கட்டுறதுக்கு ஒரு வீட்டு மனை வாங்குறேன்னா பேக்கில் அடுத்த தோப்பில் என்ன இருக்குது, இந்த சைடில் என்ன இருக்குது, வீடுகள் இருக்கா, சர்ச்சுகள் இருக்கா, இல்லைன்னா கோவில் இருக்கா,
நேர் ஏத்தால கோயில் இருக்கா, இல்லைன்னா பின்னாடி பேக் சைடில் கல்லறை ஏதாவது வச்சுருக்காங்களா பழைய காலத்தில், எல்லாமே நீங்கள் பார்க்கணும். நீங்கள் கவனமாக பார்க்காம நம்ம அட்வான்ஸ் கொடுத்து வாங்கிக்கிட்டு ரெண்டாவது நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். அதை தான் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு இடம் வாங்க போகிறீங்கன்னா என்ன செய்யணும், எந்த திசையை பார்த்து இருக்குன்னு பார்க்கணும். ரெண்டாவது நம்ம என்ன பாதையை பார்க்க போகிறோம். மூணாவது பக்கத்தில் வீடுகள் இருக்கா, போஸ்ட் மின்சார வசதி இருக்கா, சுற்றிலும் வீடுகள் இருக்கா, இப்படி எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். பேக்கில் தோப்பில் எதுவும் இருக்குதா, பின்னால் வீட்டு மனை தானா, வீடு இருக்கா, வேறு ஏதாவது கல்லறை ஏதாவது இருக்குதா, இல்லைன்னா கோவில் இருக்குதா, இப்படி எல்லாமே பார்க்கணும் ஒரு வீட்டு மனை வாங்கும்போது. ஏன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம ஒரு தெரியாமல் அதை பார்க்காம நம்ம வீட்டு மனை வாங்கிட்டா ரெண்டாவது நம்ம ஒரு அர்ஜென்ட் நம்ம ரூபா தேவைப்படுது உங்களுக்கு, அந்த வீட்டு மனையை சேல்ஸ் பண்ணணும்னு சொல்லும்போது ரெண்டாவது விற்பனை பண்ணும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம நினச்ச ப்ரைஸில் விற்க முடியாது, நம்ம நினச்ச விலையில் அந்த வீட்டு மனையை கொடுக்க முடியாது. ஆனால் நஷ்டம் வராது. நம்ம வீட்டு மனை வாங்குறதுல நம்ம ஒரு நாள் நஷ்டப்பட்டு நம்ம விற்பனை பண்ணது கிடையாது. ஆனால் ரேட்டு கூட தான் கிடைக்கும். ஆனால் நல்ல பிளாட்டுகளாக நீங்கள் பார்த்து வாங்கும்போது நமக்கு அது ஒரு இடங்களை வாங்கி நம்ம இது பண்ணுறது நமக்கு ஒரு செழிப்பான நமக்கு ஒரு நல்ல வருமானத்தை தான் தரும். உங்களுக்கு நஷ்டம் வரவே செய்யாது. அதனால் நீங்கள் இடம் வாங்கலாம். இடம் வாங்கினா எப்படி வாங்கணும் அதை தான் நம்ம இன்னும் வீடியோஸில் நம்ம போட்டிருக்கேன். நம்ம வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர், நீங்கள் எல்லோரும், நம்ம யாராக இருந்தாலுமே இடம் எப்படி வாங்கணும், எப்படி பார்த்து வாங்கணும், அதுதான் நாம் இன்றைக்கி நான் விளக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு லேண்டு நம்ம வாங்க போகிறோம்னா அவசரப்படக்கூடாது. ஏன்னா எல்லாரும் இடம் வாங்கும்போது எப்படியும் கொஞ்சம் எல்லாரும் நம்ம ரூபாயை வச்சுட்டு சேர்த்து வச்சுட்டு நம்ம வீட்டு மனை வாங்க போகிறது இல்லையா, பாதி ரூபா தான் இருக்கும், பாதி கடன் வாங்கி அப்படி தான் வாங்குவோம். அதுதான் நான் என்ன சொல்ல, எல்லாம் எந்த இடம் வாங்கினாலும் நல்லா பார்த்து வாங்குங்க, கவனமாக வாங்குங்க. நான் சொன்ன எல்லாமே ஆலோசனைகளை நீங்கள் அதை பார்த்து வாங்கினீங்கன்னா நாளைக்கு வரக்கூடிய நாட்கள் நமக்கு அந்த லேண்டை நல்ல விற்பனை பண்ணலாம். இல்லை நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு சேஃபான இடமா நம்ம அதை வச்சுக்கலாம். அதுக்கு தான் நம்ம சொன்னோம். அதான் நம்ம இன்றைக்கி நம்ம கிறிஸ் லேண்ட் ப்ரொமோட்டரில் பார்க்கக்கூடியது என்னென்னா, தொடர்ந்து நமக்கு கிறிஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நம்ம எல்லாத்துக்கும் சில ஆலோசனையை கொடுக்கணும். லேண்டுகளை பற்றி, வீட்டு மனைகளை பற்றி எல்லாமே நம்ம கற்றுக் கொடுக்கணும். நமக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி தான் நம்ம இப்போ இந்த யூடியூப் சேனலில் நம்ம ரியல் எஸ்டேட்டில் இடம் வாங்குறது எப்படி அது நம்ம இன்றைக்கி சொல்லியிருக்கேன். வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துன்னா நீங்கள் எனக்கு நம்ம கிறிஸ் லேண்ட் ப்ரொமோட்டருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதிகமாக கமெண்ட் சொல்லுங்கள், நீங்கள் பேசுனது நல்லா இருக்குது சார், இல்லை இப்படி ஏதாவது நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க, மெசேஜ் பண்ணி விடுங்க. அதுக்கு நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுவேன். நம்ம இப்போ வீடியோஸ் போடுறது நல்லது தான். எதுக்காகனா நம்ம இடம் வீட்டு மனைகள் வாங்கும்போது கவனமாக பார்த்து எப்படி வாங்கணும்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்கோம். அதை தொடர்ந்து நம்ம முடிஞ்ச அளவு வீடியோஸ் தொடர்ந்து போடுறதுக்கு நம்ம ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம நல்லா இது பண்ணி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். யாருமே இடம் வாங்குறதுல ஏமாற்றம் அடையக்கூடாது. நல்ல ப்ரைஸில் நம்பிக்கையாக வாங்கணும். நன்றி, வணக்கம். நல்லதே செய்வோம், நமக்கு நல்லதே நடக்கும்.